ராமச்சந்திரனுடைய இயக்கத்தில் ராம் வித் லீலா அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படத்தோட ஹீரோவாக ரியோராஜ் நடிச்சிருக்காரு. படத்தோட கதை என்னன்றது பார்த்தீங்கன்னா, ரியோராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவில், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசை கடந்ததுக்கு அப்புறமாவும் அவருடைய வாழ்க்கையில் கல்யாணம் அப்படின்றதே நடக்க மாட்டேங்குது. அவரும் பல இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறாரு. என்ன மாதிரியான இன்டர்வியூனா, மேட்ரிமோனியில் அந்த பொண்ணுங்களை பார்த்து அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு இன்டர்வியூ. அந்த எல்லா இன்டர்வியூலையும் வந்து அவர் தோற்று போயிடுறாரு. இப்படி இருக்கும் பட்சத்தில் திடுதுப்புன்னு ஒரு பையன் ஃப்ரெண்ட் ஆகலாம். அந்த பையன் ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறமா, மச்சான் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நீ எல்லா இடத்துலையும் பொண்ணுங்களை பார்த்துருப்ப, லோக்கல் ட்ரெயினில் பொண்ணுங்களை பார்த்துருக்கியா, நீ எத்தனையோ மணிரத்னம் சார் படங்களை பார்த்துருப்ப, அதில் எல்லாத்துலேயுமே பாரு லோக்கல் ட்ரெயினில் தான் பயங்கர அழகான ஒரு பொண்ணுங்கள்லாம் வருவாங்க. அங்கே நீ போய் ட்ராவல் பண்ண உனக்கான ஒரு பொண்ணு வரும், உனக்கு லவ் அப்படின்றது நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, நண்பன் ஒருத்தன் சொல்லிக்கிறானே, நம்ம அதை செயல்படுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மாதக்கணக்கில் ட்ராவல் பண்ணுறாரு. திடுதுப்புன்னு அவர் ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணையும் மாதக்கணக்கில் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் இந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசலாம்னு யோசிக்கும் போது அந்த பொண்ணு இவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க வித் அவருடைய பேரோட. இவருக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது, என்னங்க எப்படிங்க என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க, லவ்வர்ஸ் ஆகிறாங்க. டுவர்ட்ஸ் த இன்ட்ரோல் பாயிண்ட் வரும்போது அந்த பொண்ணு ஒரு விஷயத்தை அப்படி பிரேக் பண்ணுறாங்க. அதுதான் இந்த படத்தோட சர்ப்ரைஸு. பிரேக் பண்ணதுக்கப்புறமா அவருக்கு தலைலாம் கிருகிருன்னு சுற்றி, இதுக்காக தான் நான் லவ் பண்ணனா அப்படின்ற மாதிரி இருக்காரு. அதுக்கப்புறமா அடுத்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஃபேக்டர் ஒன்று சொல்கிறாங்க அந்த பொண்ணு. அது அதை விட சர்ப்ரைசிங்காக இருக்குது. இந்த 2 சர்ப்ரைஸையும் தாண்டி நம்ம ஹீரோ எப்பேற்பட்ட முடிவு எடுக்கிறாரு, அவர் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ட்டு தான் இந்த திரைப்படத்தோடைய கதையாக இருக்குது. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது கண்டிப்பாக ரியோ அவர்களுடைய ஆக்டிங். அது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, ஒரு பக்கத்து வீட்டு பையன் எப்படி ஒரு எனர்ஜியை தருவானோ, ஒரு சில ஹீரோஸால் தான் காமெடியும் சரி ஹீரோயிசமும் சரி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அப்படி ஒரு ஹீரோவாக இருக்கார். ஆனால் இந்த படத்தில் வந்து கவின் அவர்கள், அவர் வந்து ஒரு சூப்பரான காமெடியனாக வந்திருக்காரு. அவர் வந்து பல திரைப்படங்களில் ரியோவோட படங்களில் நம்ம பார்த்துருக்கோம். மிக முக்கியமாக ஜோலெலாம் கூட ஒரு பிடி சார் அப்படின்ற ஒரு கேரக்டரில் வருவார். இந்த படத்தில் அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு கேரக்டராக ஒரு சடா முடியெலாம் வச்சுட்டு வருவார். அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்னர் வேர்லாம் கொடுத்து, அதில் ஒரு டைனோசர் பொம்மைலாம் கொடுத்து அப்படி ஒரு காமிக்கலான சீக்வன்ஸ் ஒன்று ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அது பயங்கர ஃபன்னாக வேறு லெவலில் சிரித்து என்ஜாய் பண்ணோம், அதில் சந்தேகமே கிடையாது. அண்ட் ஓவராலாக இந்த திரைப்படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு நல்ல லவ் படமாகவும், செகண்ட் ஹாஃப் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஹீரோக்கான அந்த ஸ்ட்ரகிள் எப்படி தாண்டி ஹீரோ வரார் அப்படின்ற ஒரு கதைக்காலமாகவும் இருந்தது. அண்டு மிக முக்கியமாக சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், இது 2மே இந்த படத்தை பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்றத சொல்லும். பட் இந்த படத்தோடைய மைனஸாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த படத்தோடைய கண்டென்ட்டாக நான் சொன்னால ஒரு 2 சர்ப்ரைசிங் எலமெண்ட் இருக்குது. அந்த 2 சர்ப்ரைசிங் எலமெண்ட் ரீசெண்டாக நம்ம ஒரு படத்தில் பார்த்தா மாதிரி இருந்து, அந்த படம் வந்து டபுள் ஆக்குபென்சி பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. அது கொஞ்சம் மாற்றி ஏதாவது ஹேண்டில் பண்ணி இருந்திருக்கலாம். பட்டு ஒரு வேளை 2 பேரும் ஒரே டைமில் அந்த படத்தை எடுத்து ரிலீஸுக்கு 1-2 மாறல, முன்னாடி போகும் பின்னாடி வரும், அப்படி ஏதாவது மாற்றங்கள் இந்த திரைப்படம் டிலேவாக ரிலீஸ் ஆனதுனால நமக்கு அப்படி ஃபீல் இருந்துக்கலாம். பட் என்ன இருந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் அந்த படத்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற போது அது அந்த படத்தோடைய மைனஸாக பார்க்கப்படலாம். அந்த 2வது பாயிண்ட் என்னன்னு போது, படத்தோட ஸ்க்ரீன் பிளேவாக இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம். ஏன்னா இப்பேற்பட்ட கண்டென்ட்லாம் வந்து பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, படத்தோட ஓப்பனிங்லேயே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இதுதான் பிளாட்டு அப்படின்றத சொல்லிட்டு படத்தை நகர்த்தி கொண்டு போவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இதுதான் பிளாட் அப்படின்றத இன்ட்ரோல் பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா படத்தோட கதையில் ட்ராவல் பண்ணும்போது பெருசாக எங்கேஜ் ஆக முடியல. ஏதோ ஒரு இடத்துல பெரிய தடங்கள் இருக்குது. இதுக்கா இந்த ஹீரோ இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிறாரு அண்டு நமக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே நமக்கு தோணுது, கண்டிப்பாக ஹீரோ ஏதோ ஒரு இடத்துல கன்வின்ஸ் ஆகிடுவார் அப்படின்றது. அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே நமக்கு பார்க்கும்போது பெரிய அளவில் ஒரு கனெக்ட் இல்லாத இந்த படத்தை பார்க்குறோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே இந்த படம் தருது. அண்டு படத்தில் வந்து சாங்ஸாக பெரிய லெவலில் நம்மளை அட்ராக்ட் பண்ணல. பேக்ரவுண்ட் மியூசிக்காக ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சாங் கேட்டவுடனே இந்த படத்துலேருந்து சாங்கை ரிப்பீட் மோடில் கேட்கணும், இல்லை இந்த சாங்காக இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே ஏற்படலை. அப்படி ஒரு எண்ணம் ஏற்படலை. அண்டு ஓவராலாக இந்த திரைப்படமாக பார்க்கும்போது ஓகே, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அடுத்தடுத்த படங்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு ஏற்படுது. இதை தாண்டி நீங்கள் ராம் வித் லீலா படம் பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பாபா சொல்லிக்கிறது நான் உங்கள் பிரவீன் KS. பாய்.